அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்து, தம்பி உங்ககிட்ட முதல்ல 2 ஆப்பிள் பிறகு 1 ஆப்பிள் தரேன், இப்போ மொத்தமாக உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த மாணவன் சொன்னான்னா 4 ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஆசிரியருக்கு என்னடா இது கூட புரியலையே. இல்லைப்பா, முதல்ல 2 ஆப்பிள் தரேன், அப்புறமா இன்னொரு ஆப்பிள் தரேன், உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இப்போ இருக்குன்னு கேட்ட உடனே 4 ஆப்பிள் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறானா. இந்த ஆசிரியருக்கு ஒன்றும் புரியல. சரி, வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு, தம்பி உங்ககிட்ட 2 ஆரஞ்சு முதல்ல தரேன், பிறகு 1 ஆரஞ்சு தரேன், இப்போ எத்தனை ஆரஞ்சு இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே 3 ஆரஞ்சுன்னு சொல்கிறான் அந்த பையன். ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பையனுக்கு கணக்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாங்க. இப்போ சொல்லு, உங்ககிட்ட முதல்ல 2 ஆப்பிள் தரேன், அப்புறமா இன்னும் 1 ஆப்பிள் தரேன், எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே 4 ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னானா. டீச்சருக்கு உண்மையிலுமே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி சொல்ற, நீ 2 ஆப்பிள் முதல்ல தரேன், இன்னொரு ஆப்பிள் அப்புறம் தரேன், 3 தானே இருக்கு, நீ 4 சொல்லி எனக்கு கேட்ட நேரத்தில் அந்த பையன் தன்னுடைய பாக்கெட்டில் கையை விட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்து, மேம் இதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்த 2 பிறகு 1 என்னுடையது 1 3த்தையும் சேர்த்து 4வது என்னத்தையும் சேர்த்து 4 ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு சொன்னானா. அன்பு மிக்கவர்களே, பல நேரத்தில் பல பிரச்சனைகளை நம்முடைய பார்வையிலிருந்து பார்த்து நம்முடைய பார்வைக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று மன உளைச்சலுக்கு ஆளாகும், அல்லது சில நேரங்களில் எரிச்சல் அடைவோம், கோபப்படப்படுவோம். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னு. அன்பு உறவுகளே, பல நேரங்களில் நம்ம ஆங்கிள் இருந்து தான் மற்றவங்களுடைய பிரச்சனையை பார்க்குறோமே ஒழிய அவங்களுடைய நிலையிலிருந்து பிரச்சனைகளை நம்ம காணுவதே கிடையாது. எல்லா சூழல்களிலும் நாம் தான் சரி, நான் நினைக்கிறது மட்டும்தான் சரி என்று நம்முடைய எண்ண ஓட்டத்திலிருந்து மற்றவர்களை தீர்ப்பிடுவதை நிறுத்தினாலே போதும், வாழ்க்கை வசந்தமாகும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.